Hello guys, once again welcome back students. So in this videosல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ligand to metal charge transfer நடக்கிறதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் அப்படின்றத தான் இந்த வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் இதோட கண்டிஷன்ஸ் வாட் ஆர் த கண்டிஷன் டு ligand to metal charge transfer நடக்கிறதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் இருக்குன்றது பார்த்துருந்தோம். தென் அது சம்மந்தமான சில எக்ஸாம்ஸ் பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஓகேவா? ஸோ இன் திஸ் வீடியோ ஐம் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ், எப்படி எந்தெந்த கேசஸ்க்குலாம் வந்து ligand to metal charge transfer வந்து ஹையாக இருக்கும், எந்த கேஸில் வந்து ligand to metal charge transfer வந்து ரொம்ப லோவாக இருக்கும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபேக்டர் என்ன அப்படின்னா, பை த வே திஸ் இஸ் அ தேர்ட் வீடியோ ஃப்ரம் charge transfer spectra. So let's start our video. Factors involving. So first factor enna, the energy required for electron transfer from pi p orbital of oxide ion to metal ion is in isoelectronic species. Okay, ஸோ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 3 isoelectronic species கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். அதாவது they have, what do you mean by isoelectronic species? They have a same number of electrons. ஓகே, அதில் இருக்கக்கூடிய சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், பட் ஒன்லி இந்த சார்ஜ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ வந்து என்னன்னா, சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்தால் யாருக்கு வந்து அதிகமான வந்து ligand to metal சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து யாருக்கு அதிகமாக இருக்கும், யாருக்கு கம்மியாக இருக்கும் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு ஃபேக்டர் வந்து டிஸ்கஸ் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்க 3 ஐசோஎலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் வந்து என்ன, VO4 3-, குரோமியம் O4 2-, அண்ட் மேங்கனீஸ் O4-. ஸோ வந்து என்ன சொல்லுங்கள், இதை ஐசோஎலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லுங்கள். வாட் யூ மீன் பை ஐசோஎலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பெனட் இதுக்கான எலக்ட்ரான்ஸ் அட்டாமிக் நம்பர் 23, ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 5, குரோமியம் 6, மேங்கனீஸ் 7 வேலன்ஸ் எலக்ட்ரான். ஓகேவா? நான் வேலன்ஸ் எலக்ட்ரான் மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ வந்து O4 ஆக்சிஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை, 8. ஓகேவா? ஸோ சாரி 6 ஆக்சிஜன் எலக்ட்ரான் வேலன்ஸ் எலக்ட்ரான் 6 6 6. தென் வாட் இஸ் த சார்ஜ்? இங்கே வந்து -3 இருக்குது, ஸோ வி ஹேவ் டு +3 +2 அண்ட் +1. நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள், மொத்தமாக எவ்வளோ வருது? இட் இஸ் 6 + 9 14 கிடைக்கும். ஸோ இதுதான் என்ன சொல்லுவாங்க, தே ஆர் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ், தே ஹேவ் அ சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? ஸோ சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும்போது சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பெக்ட்ரம் வந்து ligand to metal சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பெக்ட்ரம் யாருக்கு வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு கான்செப்ட். அண்ட் மூவிங் ஃப்ரம் வெனடியம் VO4 3-2, குரோமியம் CrO4 2-, அண்ட் டு மேங்கனீஸ் MnO4-, அதாவது லெஃப்ட் டு ரைட் இந்த பீரியாடிக் டேபிள். ஓகே, vanadium, chromium and manganese. Okay, so left to right in the periodic table, the size of the metal cation decreases in order. Okay, in the order. So size of the metal cation வந்து decrease ஆகும். நமக்கு நல்லாவே தெரியும், இந்த பீரியாடிக் டேபிளில் லெஃப்ட் டு ரைட் போகும்போது சைஸ் ஆஃப் த மெட்டல், சைஸ் ஆஃப் த ஆட்டம் வந்து டிக்ரீஸ் ஆகும். அதுவே டாப் டு டவுன் வரும்போது சைஸ் ஆஃப் த மெட்டல் வில் பி இன்க்ரீஸ் ஆகும், சைஸ் வந்து. ஓகே, ஸோ அப்போது வெனடியம் +5 ஹேவ் த ஹையர் இன் சைஸ். தென் குரோமியம், இது வந்து சைஸ் ஆர்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? குரோமியம் வந்து அதை விட கொஞ்சம் சின்னது. தென் மேங்கனீஸ்ன்றது இருக்கிறதுலே ரொம்ப லீஸ்ட் சைஸ். ஓகேவா? ஸோ அதேமாதிரி சார்ஜ் பார்த்தீங்களுக்கும் மேங்கனீஸ் இருந்தால் +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ +7னா கம்ப்ளீட்லி எம்டி ஷெல். ஓகேவா? அதேமாதிரி குரோமியம் +6 ஆல்சோ எம்டி ஷெல், வெனடியம் +5 ஆல்சோ இட்ஸ் கம்ப்ளீட்லி எம்டி ஷெல். Because in this direction effective nuclear charge increases and energy of acceptor orbitals, d orbitals is a decrease. ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்னா என்னென்னா, நியூக்ளியஸ்க்கு வந்து சார்ஜ் வந்து ஹையாக இருக்கும்போது அவுட்டர் மோஸ்டில் இருக்க எலக்ட்ரான்ஸை வந்து டுவோர்ட்ஸ் இட் செல்ஃப், அதாவது சென்டர் நோக்கி அட்ராக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ சென்டர் நோக்கி அட்ராக்ட் பண்ணும்போது என்னென்னா, அதோட சைஸ் வந்து சின்னதாகிடும். ஓகே, நியூக்ளியஸோட சைஸ் வந்து பாசிட்டிவ். ஸோ நியூக்ளியஸ்க்கான சார்ஜ் வந்து ஹையாக இருக்கும்போது அவுட்டர் மோஸ்ட் இருக்க எலக்ட்ரான் மேலே அதோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானை வந்து சென்டர் நோக்கி இழுக்கும். எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜ், சென்டர் இருக்கிறது பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ அப்படி இழுக்கும்போது என்ன பண்ணும், சைஸ் வந்து சின்னதுக்கான ரீசன் இதுதான். ஓகே, ஆல் தி எலக்ட்ரான்ஸ் இந்த டி ஆர்பிட்டல்ஸில் தான் இருக்குது. ஓகேவா? ஃப்ரம் ஸ்கேண்டியம் டு ஜிங்க் வரைக்கும் எல்லாருமே வந்து டி ஆர்பிட்டல்ஸ், சேம் டி ஆர்பிட்டலில் தான் இருக்காங்க. பட்டு ஏன் வந்து சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது, லெஃப்ட் டு ரைட் போகும்போது சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னா, டியூ டு த இன்க்ரீஸ் ஆஃப் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். ஸோ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது லெஃப்ட் டு ரைட் போகும்போது இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இன்க்ரீஸ் ஆகிறதுனால சைஸ் வந்து சின்னதாகிக்கிட்டே போகுது. ஓகே, தென் தேர்ஃபோர் த Therefore, energy of charge transfer decreases. Hence, energy of charge transfer decrease in the following order. ஓகே, ஸோ அப்போ யாருக்கு வந்து எனர்ஜி வந்து ஹையாக இருக்கும் அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்து, ஸோ த சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் டிக்ரீஸ் இந்த ஃபாலோயிங் ஆர்டர் வந்து என்னன்னா, வெனடியம் O4 ஹேஸ் அ ஹையஸ்ட் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர், தென் CrO4 2- is less than, and manganese O4- is very very less than. Okay, therefore vanadium VO4
4 3 minus is a colorless, and chromium CrO4 2 minus is a yellow color, and manganese O4 minus is a purple color. ஓகேவா? ஸோ வந்து ஏன் வந்து இது கலர்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா, இது வந்து எனர்ஜி டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால. ஓகேவா? ஸோ எனர்ஜி டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இட் இஸ் அ கலர்லெஸ். பட் இது ரெண்டுக்கும் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் இட் ப்ரொடியூஸ் அ கலர். The energy difference between the LUMO centered on metal ion and the HOMO centered on ligand is that metal oxygen bond distance decrease in the order. ஸோ மெட்டலுக்கும் லிகாண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து எதுக்கு ஹையாக இருக்கும் அப்படின்னா வெனேடியத்துக்கு தான். ஓகேவா? ஸோ இந்த கேஸ் ஆஃப் வெனேடியம் ஆக்சிஜன் இந்த காம்ப்ளெக்ஸ், வெனேடியம் ஆக்சைடு இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து மெட்டலுக்கும் லிகாண்டுக்குள்ள சார்ஜ் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ த எனர்ஜி டிஃப்ரென்ஸ் ஆல்சோ வெரி ஹை. ஓகேவா? ஸோ இதனால தான் இது லிகாண்ட் டு மெட்டல் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் யாருக்கு ஹையாக இருக்கும் அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப ஹையாக இருக்கும். வெனேடியம், தென் குரோமியம், தென் மேங்கனீஸ் அயான்ஸ். ஓகே. On moving from 3D, next concept என்னன்னா, on moving from 3D to 4D, 4D to 5D series, the transition metals in a group for a given oxidation state. ஓகேவா? அதாவது என்ன சொல்கிறேன், இந்த பீரியாடிக் டேபிளில் டாப் டு டவுன் வரும்போது, ஓகேவா, 3D to 4D, 4D to 5ல வரும்போது என்னென்ன நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து த சைஸ் ஆஃப் த மெட்டல் கேட்டையான் வில் பி இன்க்ரீஸ். ஓகே, டாப் டு டவுன் வரும்போது சைஸ் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், டாப் டு டவுன் இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ மெட்டல் கேட்டையானோட சைஸ் ஆல்சோ இன்க்ரீஸ். த எனர்ஜி ஆஃப் லூமோ, அதாவது வேக்கன் டி ஆர்பிட்டல் ஆஃப் சென்டர்ட் on metal ion cation also increases. ஓகேவா? ஸோ லூமோட எனர்ஜி ஆல்சோ இஸ் வெரி ஹையாக இருக்கும். ஓகே, பட் ஜென்ரலாக எப்படி இருக்கணும், லூமோட எனர்ஜி வந்து கம்மியாக இருக்கணும், லிகாண்டோட எனர்ஜி வந்து ஹையாக இருக்கணும். ஓகே, therefore the energy required to transfer of an electron from HOMO of oxide ion to LUMO of metal cation in tetraoxo anions increases on moving down the group. Okay, ஸோ 3D and 4D and 5D. ஸோ வந்து சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் என்னவாகும், இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இன்க்ரீஸ் ஆர்டர் ஆஃப் எனர்ஜி ஆஃப் லிகாண்ட் டு மெட்டல் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேவா? ஸோ எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, ஓகேவா, ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும், மேபி உங்களுக்கு இது கன்ஃபியூஸான பாயிண்ட்டாக கூட இருக்கலாம், நல்லா கவனிங்க. ஓகே, சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபருக்கான எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கலர் வந்து கம்மியாயிடும். ஓகேங்களா? கலர் வந்து கம்மியாகும். ஸோ வந்து எங்கே வந்து ஸ்ட்ராங் அப்சார்ப்ஷன் பேண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா, எங்கே வந்து எனர்ஜி வந்து கம்மியாக இருக்கும் அங்கே தான் வந்து என்னென்னா ஸ்ட்ராங் அப்சார்ப்ஷன் பேண்ட் வந்து நடக்கும். ஒருத்தவங்களுக்கு லிகாண்ட் டு மெட்டல் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஹையாக இருக்கலாம். ஓகே, சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஹையாக நடக்கலாம், பட் வந்து கலர் இன்டென்சிட்டி கலர் வந்து என்ன இருக்கும், ரொம்ப கம்மியாகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இங்கே ஒரு ஃபுல் என்ன டெட்ரா ஆக்சைட்ஸ் காம்ப்ளெக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன ஃபுல் அண்ட் 3D சீரிஸ், it is a 4D series and 5D series. Sorry, so it is a 3D 4D and 5D series எல்லாமே ஆக்சைட்ஸ் தான். ஓகே, ஸோ இட்ஸ் அ +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட். இதில் இருக்கும் இந்த குரூப்பில் இருக்க எல்லாமே +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட், +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட் அண்ட் +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ டாப் டு டவுன் வரும்போது என்ன ஆகுது, எனர்ஜி ஆஃப் ட்ரான்சிஷன் வில் பி இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி லெஃப்ட் டு ரைட் போகும்போது எனர்ஜி ஆஃப் ட்ரான்சிஷன் வில் பி டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, லெஃப்ட் டு ரைட் போகும்போது ட்ரான்சிஷன் டிக்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி டாப் டு டவுன் வரும்போது ட்ரான்சிஷன் வந்து வில் பி ஹையாக இருக்குது. Tetraoxo anions of 4D and 5D series transition metals are colorless because the energy difference between 2p of oxide ion and 4D and 5D orbitals of transition metal is very large, and the electron transfer of pi p orbitals of oxide to d orbitals of metals require a high energy which is a less UV which is lie in the UV region. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த டெட்ரா ஆக்சோ ஆனியான்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அதுவெல்லாம் என்ன சொல்கிறாங்க, டெட்ரா ஆக்சோ ஆனியான்ஸ். ஓகேவா? ஸோ ஒன்லி 3D மெட்டல்ஸ் மட்டும்தான் கலராக இருக்கும், 4D and 5D மெட்டல்ஸ்க்கு வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கும். இந்த கலர்லெஸ்ஸுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து என்னென்னா இட்ஸ் அ வெரி ஹையாக இருக்கும். ஓகே, ஸோ த டிஸ்டன்ஸ் வந்து என்ன இருக்கும், எனர்ஜி த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த எனர்ஜி, ஓகே, த எனர்ஜி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2p ஆஃப் oxide ions and 4D 5D metals of transition metals is very large. ஓகே, ஸோ நான் இப்போ தான் சொன்னேன் இல்லையா, ஸோ வந்து எனர்ஜி வந்து வெரி ஹையாக இருக்கலாம், ட்ரான்ஸ்ஃபருக்கான எனர்ஜி வந்து வெரி ஹையாக இருக்கலாம், பட் இன்டென்ஸ்லி கலர் வந்து என்ன இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ யாருக்கு வந்து எனர்ஜி டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கோ அவங்க தான் வில் பி வெரி ஹை இன்டென்ஸ் கலர் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போது 4D 5D கம்பேர் பண்ணும்போது 3Dயோட கலர் வந்து என்ன இருக்கும், ரொம்ப இன்டென்ஸ் கலராக இருக்கும். ஓகே, பட் வெரி ஹை ட்ரான்சிஷன் யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா 5Dக்கு தான் வெரி ஹை, தென் 4D, தென் 3D. ஓகேவா? தென் செகண்ட் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ செகண்ட் ஃபேக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ there is no time
நான் செகண்ட் ஃபேக்டர்ஸை வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ வந்து இதை மட்டும் நல்லா பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்தால் எனக்கு கேளுங்க. நான் ஐ வில் எக்ஸ்பிளைன் த்ரூ வாட்ஸ்அப். ஓகேவா? ஓகே கைஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம்.